கழகம் நயந்தா யூனிவர்சிட்டின்னு ஒரு புதுசாக புனேயில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். இந்த சிஐ கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அவளோட ஜாயின் பண்ணி நிறைய பேர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் இது கூட இருக்காங்க. இப்போ ரமேஷ் இங்கே இருந்தார் இல்லையா, மங்களேஸ்வரன், அவருக்கு ஒரு ஃபவுண்டர் அவர். ஸோ ஒரு 10-15 பேர் எல்லோரும் சேர்ந்து ஒரு புதுசாக யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மல்டி டிசிப்ளினரி லிபரல் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. இதில் இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், மெடிசன் அதெல்லாம் அப்புறமா 7-8 வருஷம் அப்புறமா வரும். முதல்ல சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ், சோஷியல் சயின்ஸ் இந்த சப்ஜெக்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல 4 இயர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் முதல்ல அதான் அதோடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து இவர் இந்த யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வேறு சிட்டிஸ்க்கு போயின்னு இருக்கோம். டெல்லி, கல்கட்டா, பாம்பே, பெங்களூர், ஹைதராபாத் எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு சிட்டிலையும் இந்த மாதிரி ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம், ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறோம். இங்கே வந்து ஸ்கூல் இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஜூனியர் காலேஜ் ஸ்கூல்ஸ் இருக்கா இல்லையா, அவள் பிரின்சிபல்ஸு, அவள் கவுன்சிலர்ஸு, அவள் எல்லோரும் கூப்பிட்டு இந்த யூனிவர்சிட்டியை பற்றி நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். இவர் சொன்ன மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில் 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரூரல் ஸ்கூல்ஸ், முனிசிபல் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வரவா இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராமில் நாங்கள் இந்த என்ஜிஓஸ் இருக்கால இந்த மாதிரி ஸ்கூல்ஸோட அவளோட வேலை பண்ணுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்து அவளுக்கு நல்ல யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவள் கூட வருவாள் இந்த அவுட்ரீச் வீட்டில். ஸோ அதுக்காக இன்றைக்கி சென்னைக்கு வந்திருக்கோம் நாங்கள் இந்த யூனிவர்சிட்டியை பற்றி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. ஸ்டார்ட் ஆயாச்சு, போர்ட்டல் ஓப்பன் ஆயாச்சு. ஜூலை ஆகஸ்ட்லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அட்மிஷன் வந்திருக்காங்க. அட்மிஷன்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகி இப்போ 10 நாள் ஆகிடுது. நிறைய பேர் அட்மிஷன் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இப்போது எல்லா ஸ்டேட்லேயுமே எக்ஸாம்ஸ் ஆகிட்டுருக்கு இல்லையா, 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஆனால் ஏப்ரல் 30th வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். 50% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் விதவிதமாக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸ்காலர்ஷிப் 3 விதமாக ஸ்காலர்ஷிப் அவர் சொன்னாங்க இல்லையா. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல் 100% ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் 80% கொடுப்போம். பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் 50% ஸ்காலர்ஷிப். எந்த மாதிரி மாணவர்களா? ஸோ எல்லா ஸ்கூல்லேருந்து வருவாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது, இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது, ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூல்லேருந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்புறமா இந்த சில பசங்களாம் இந்த நவோதயா ஸ்கூல்ஸ் இருக்குது, ஜில்லா பரிஷத் ஸ்கூல்ஸ் இருக்குது, ரூரல் ஏரியாஸில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூல்ஸ்லேருந்து அவங்க வருவாங்க. நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா, காஷ்மீர்லேருந்து இங்கே கர்நாடகா, தமிழ்நாடு வரைக்கும் 45 என்ஜிஓஸோட கான்டாக்ட் பண்ணி அவளை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். எந்த ஸ்கூல்ஸில் நீங்கள் வேலை பண்ணுறீங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்காங்க, அவளை அப்ளை பண்ண சொல்லுங்கள். அவளுக்கு எதனா சப்போர்ட் வேணும்னா நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் கூட அவளுக்கு சொல்லுங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி எந்த மாதிரி மார்க்ஸ் வந்தாக்க உங்களுக்கு அட்மிஷன் வரும், ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி கிடைக்கும், இங்கே யூனிவர்சிட்டியில் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க. அந்த மாணவர்கள் இங்கே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு என்னன்னாக்கா இப்போது நம்ம இந்தியாங்கிற தேசம் இருக்குது, நம்ம ரொம்ப டைவர்சிட்டி ஜாஸ்தி. நம்ம வீட்டில் இருக்கிற பாஷைகள், ரிலிஜன்ஸ், ரீஜன்ஸ் வேறு எந்த கண்ட்ரிலும் இல்லை இல்லையா. ஸோ அந்த டைவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியில் வரணும். மாணவர்கள் எல்லா இடத்துலேருந்தும் வருவாங்க, எல்லா பேக்ரவுண்ட்லேருந்தும் வருவாங்க. Saying very strongly is we want to create leaders for India, which means the students need to have a deep understanding of India, not only the India that is in the cities, but the India that is in the villages, and they need to be exposed to real issues. We cannot guarantee that the students will stay in India or work in India, but we are saying that if they are exposed to India and impact India, then that desire to make a difference to India is something that will come, I think, very strongly. Another point related to what Partha said, this point about multidisciplinarity. You know, all of you have seen COVID. And you know that COVID started as a medical crisis or a health crisis. It became a social crisis. It became a political crisis. It became an economic crisis. You cannot understand a phenomenon like COVID only through the dimension of health. You have to understand it through multiple dimensions. Today we are seeing all the real world problems are typically multi-dimensional problems. So for instance, in our foundation course, we will have workshops where students will, let's say, look at an issue like water, look at an issue like inequality, but different faculty will teach. So a sociologist will come and give a perspective, a chemist will come and give a perspective. So you have all these lenses, and the students are learning to learn complex
real world problems. And finally, even when they graduate, there is a paper that each student has to do, a capstone project, which will be around one of these issues. So the idea is that you study flexibly a combination of subjects that you want. You take internships according to your interests. You're prepared for the real world. And you're prepared not only in terms of theory, but you're prepared by working on real projects. Been involved with this project from when it was an idea. So we've been planning this for more than 5 years now. We will start in Pune, which we think is also a very nice location for an academic institution. Apart from the founders, we are very lucky to have distinguished academics join us while we are still on paper. Ranjan himself has a background in both engineering, management and a PhD. Partha used to be at IIT Bombay. So we are beginning to attract people even while we are going live. So we are quite looking forward to it. We are building an institution that is going to last several hundred years. So we are going one step at a time. Our initial class will be small. We want to get the basics right. We've identified a very nice campus in Pune, which actually has a lot of architectural and green appeal. So we are looking forward to welcoming our first undergrad class. We've already started, by the way, while we have been planning an executive education program with about 15 to 18 participants, which has gone very well. So we are doing many things already, and we are looking forward to answering questions that you may have. Maybe I just add